எலியாவுடைய சுபாவம் தான் இப்ப இவங்களுக்கு. இப்ப எலியா ஒரு விஷயத்தை அங்க சொல்றான், என்னுடைய பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் இல்லை. நான்லாம் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஒன்றும் தகுதி இல்லை ஆண்டவரே. ஏதோ என்னை வச்சு அற்புதம் செஞ்சீங்க வச்சீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு. அல்லேலூயா. பயங்கரமா என்னை துரத்திட்டு வராங்க. இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்? என்னுடைய எதிர்கால தரிசனம் என்ன, திட்டம் என்ன, ஊழியத்தினுடைய அடுத்த கட்ட பாதைன்னு எதுவுமே தெரியல. ஒரு பக்கம் எதிர்ப்பு, ஒரு பக்கம் என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படின்றது தெரியல. நானும் என்னுடைய மனசு இப்ப பின்னாடி போகுது. நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய நல்லவன் இல்லை. அதே கேரக்டர் தான் பேதுரும். பேதுரும் எவ்வளோ அற்புதத்துல அவர் ஆண்டவரோடு கூட இருந்தார். ஆனால் என்ன, நான் அவ்வளவு பெரிய நல்லவன் இல்லை. என்னை விட்டு தூரமாய் போய்விடும் நான் முதல்ல சொன்னேன். அல்லேலூயா. இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பி போதும் கர்த்தாவே, போதும், நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், எங்களால தனியால என்ன பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள மாம்சம், அது இயல்பு தான். அது அந்த சோர்வுக்குள்ள போகக்கூடிய இயல்பு எல்லா ஊழியக்காரங்களுக்கு வரதான் செய்யும். ஆனாலும் அங்க சொல்லப்பட்டிருக்க அந்த எலியா அவ்வளவு சோர்ந்து பேசினதுக்கு அப்புறம் ஒரு தூதன் இறங்கி வந்து அவனுக்கு என்ன பண்றான், போஜனத்தை கொடுத்து அவனை பலப்படுத்தினான். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மாதிரி சோர்ந்து போகிற நேரத்துல எல்லாம் எனக்கு நிறைய வரும். இன்னும் சொல்ல போனா டெய்லி கூட வரும். ரொம்ப அப்படியே தனியா நம்ம டிராவல் பண்ணும் போதெல்லாம் அப்படியே சிந்தித்து கொண்டே இருப்பேன். ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு பாடல், திடீர்னு எடுக்கும் போது ஒரு பாடல், ஒரு வார்த்தை அவர் போஜனம் கொடுத்து எழுப்புகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். இப்ப அதே மாதிரிதான் இவங்க சோர்ந்து போய் வராங்க பாருங்க. வலது பக்கம் வலைய போடுனா மீன் நிறைய வருது. அவங்க மீன் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவர் எங்க இருந்து மீனை பிடிச்சிட்டு வந்தாருன்னு தெரியல. அல்லேலூயா. கரையில நின்று ரெடியா போட்டு என்ன பண்றாரு, பிபிக்யூ ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அழகா போட்டு கறி நெருப்பு போட்டு நீட்டா ஃப்ரை பண்ணி அப்பமும் மீனும் சுட சுட வச்சிருக்கிறார். எப்போ? அதிகாலமே. அல்லேலூயா. இவருக்கு எங்க இருந்து மீன் கிடைச்சது, எங்க கொண்டு வர, வானத்தின் மன்னா. அது ரொம்ப ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாரு, நீங்க பிடிச்சிட்டு வந்த மீனையும் கொண்டு வாங்க, நான் வச்சு என்னுடைய இதை சேர்த்து பழைய ரசத்தையும் புது ரசத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிப்போம், காக்டைல். அல்லேலூயா. சூப்பரா பாருங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் பயங்கர அருமையான ஒரு போஜனத்தை கொடுக்கிறார். எலியாவை அந்த தூதன் இறங்கி வந்து பலப்படுத்தினது போல 11 சீஷர்களையும் ஆண்டவர் அதிகாலமே நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து பலப்படுத்தினார். இதுக்காக தானே நீங்க கஷ்டப்படுறீங்க? சாப்பாடு கிடைக்காதானே கஷ்டப்படுறீங்க? நான் இருக்கிறேன், ஏன் பயப்படுறீங்க? வாங்க, தொடர்ந்து ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் அவர்களை தேற்றுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். போஜனம்